ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லா எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, நீங்கள் சோம்பு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நான் புளி சேர்க்க போகிறது இல்லைங்க, அதனால் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து 2 வணக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அதை வணக்கிக்கிறேன். வணக்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3 காயும் சேர்த்துக்கிறேன். அது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எல்லா காயும் சேர்த்து நான் வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எங்கள் காரத்துக்கு தகுந்த பொருள் நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு, நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடறேன். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு கொதி வந்துடும். மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ குழம்பு இந்த அளவு கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ உருளைக்கிழங்கு, தேங்காய், கத்திரிக்காய் போட்ட குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சுதா சசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.